தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய விஜய் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 முதல் முறையாக போட்டியிடவுமே இருக்காரு. இதனிடையே விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணாங்க. இந்த வழக்கு ஏப்ரல் மாதம் விசாரணைக்கு வரவுள்ளது. அந்த மனுவுல விஜய் அவர்களுக்கும் நடிகை ஒருவருடன் தகாத உறவு இருப்பதாக குறிப்பிட்டிருந்தாங்க. இது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. பெயரை சங்கீதா தரப்பு குறிப்பிடாத நிலையில பலருமே நடிகை த்ரிஷா பெயரை விமர்சனம் பண்ணிட்டும் இருந்தாங்க. விஜய், த்ரிஷா, சங்கீதா தரப்பு இதனை உறுதி செய்யாத நிலையில நாளொரு மேனி பொழுதூர் வண்ணம் வதந்தி ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சது. இதனை மேலுமே உறுதிப்படுத்தும் வண்ணம் சென்னையில நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில விஜய், த்ரிஷா 2 பேருமே ஜோடியாக ஒரே கார்ல ஒரே வண்ண ஆணையில வந்திருக்காங்க. இதனால பெரிய சர்ச்சை வெடிச்சிருக்கு. இதனை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு புரியாமல் தாவேகாவினர் தளபதி ரசிகர்கள் ரொம்பவே குழப்பமாக இருக்காங்க. இந்த நிலையில தளபதி விஜய் அவர்களை குறிப்பிடாமல் நடிகையும் அரசியல்வாதியுமான கஸ்தூரி அவரை மறைமுகமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. கஸ்தூரி வெளியிட்டுள்ள பதிவுல தமிழக அரசியலையே பெரியாளா வரணும்னா என்ன பண்ணணும், மனைவி துணைவி இணைவிக்குன்னு தெனாவட்டா மெயின்டைன் பண்ணணும், கடைசியில இதுல தான் போட்டி போல அப்படின்னு சொல்லி நக்கலாக விமர்சனம் பண்ணியும் இருக்காங்க. இவங்க மட்டுமல்ல, ஒரு சில முக்கிய பிரபலங்களுமே இதையே தான் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு சிலரோ தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவுமே பேசிட்டு இருக்காங்க. அதாவது சங்கீதா விவகாரத்துல இதுவரைக்குமே விஜய் அவர்கள் வாயை திறந்து எதுவுமே பேசல. சோ அவர் வாயை திறந்தாதான் என்ன அப்படின்றது தெரிய வரும். அதனால அதற்கு முன்னாடியே நாமல் விமர்சனம் வைப்பது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்றத தேமுதிக பிரேமலதா அவர்கள் பேசியிருப்பது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. சமீபத்துலதான் இவங்க திமுகவுடன் கூட்டணி அமைச்சாங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.